வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல முத்துட்ட மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை என்ன சும்மாவே திட்டுவாங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு காரணம் வேற கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, அம்மாக்கு என் மேலேயும் கொஞ்சமா பாசம் இருக்கு போல, நான் அம்மானு கத்துனதும் வேகமா வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. காலையில தூங்கி எந்திரிங்க, எல்லா உடம்புலையும் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. காலையில எழுந்ததும் முத்து மீனாட்ட சொல்லிட்டு இருக்காரு, பரவாயில்லையே எனக்கு நைட்டு ரொம்ப முதுகு வலிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதான் நான் நைட்டே சொன்னேன்ல உங்களுக்கு சரியாயிடும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. முதுகு வலின்னு டாக்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போகாமலே உங்களுக்கு சரியாயிடுச்சுல, அந்த 400 ரூபாய் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இதுக்கெல்லாம் நீ கணக்கு பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அம்மா வீட்டுக்கு நான் எத்தனை தடவை உன்னை கார்ல கூட்டிட்டு போயிருக்கிறேன், அன்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட தானே கார்ல ஏத்தினேன், அதுக்கெல்லாம் நான் உடனே பணமா கேட்கறேன் அப்படின்னு கேட்கிறாரு முத்து. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படிலாம் நீங்க கணக்கு பாப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல செய்யற வேலைக்கெல்லாம் நான் உங்ககிட்ட பணம் கேட்டா நீங்க பேங்க்ல லோன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. முத்துக்கு இப்ப சாப்பிடறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. முத்து சாப்பிடறதுக்காக போறாரு. எனக்கு கையை தூக்கவே முடியல, கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் சரி நான் கிளம்புறேன், டாட்டா பாய் பாய் அப்படின்னு கையை தூக்கி டாட்டா சொல்றாரு முத்து. இப்பதான் கையை தூக்கவே முடியல, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. முதுகு வலியை சரி பண்ணதுக்கு 400 ரூபாய் கேட்டல, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் இது அப்படின்னு சொல்றாரு முத்து. கிடையில இப்போ மனோஜுக்கு ரவி கால் பண்றாரு. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. அப்பாவும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதை பத்தி எல்லார்ட்டையும் கேட்டாருடா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். பரவாயில்ல, நீ நல்ல பணக்கார வீட்டு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீ தானே பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்றாரு ரவி. நான் தான் என்னோட மாமனார் இன்னும் பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி வழியில இருந்து கூட வருமானம் வரும், அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். ஏன் நீ எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சுதான் பாப்பியா அப்படின்னு ரவி கேட்டுட்டு இருக்கிறாரு. என் கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். அந்த டைம்ல ஸ்ருதி இப்போ அவங்க வராங்க. ஸ்ருதி வரா, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ரவி. உடனே ஸ்ருதிக்கு கோபம் வந்துருது. நான் வந்த உடனே எதுக்கு போனை கட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பெரிய அண்ணே ரவி கூட தான் பேசிட்டு இருந்தேன், அவன் வேலைக்கு போறேன்னு சொன்னா அதனாலதான் போனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. நீயும் நானும் மட்டும்தான் இப்ப ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. நல்லா ரொம்ப பெரிய குடும்பத்துல பிறந்தவன், நல்லா நைட்டு தூங்குறப்ப அம்மா அப்பா அண்ணன் பக்கத்துல தான் படுத்து தூங்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. ஏன்னு 80sல இருக்கிற ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஸ்ருதி வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த முத்து இருக்கிற வீட்டுக்கெல்லாம் என்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி மீனாவுக்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு வர சொல்றாங்க. இதுக்கிடையில ஸ்ருதி ஆட்டோ ஏறி போறாங்க. அப்போ அந்த பிஜுவோட ஆட்கள் பிஜுட்ட கால் பண்ணி சொல்றாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு போனால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கான்னு ஃபாலோ பண்ணிட்டு லொகேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு பிஜு. ஸ்ருதி இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. பிஜுவோட ஆட்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்து அந்த லொகேஷனை பிஜுவுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. பிஜுவுமே கரெக்டா இப்போ அந்த லொகேஷனுக்கு வந்துடுறாரு. அவளா அழகா இருக்கிறான்னு தானே என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பிஜு. அவ முகத்தையும் அவளால பார்க்க விடாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில இப்போ மீனா இப்போ அவங்க வராங்க. என்னை நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசி நான் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கோபப்படுறாங்க. சாரிங்க, நாங்க எந்த இன்டென்ஷனோட இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. என்னோட பிரச்சனையை யார்ட்டையாவது மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. மீனா ரொம்ப கோவமா சொல்றாங்க, அதான் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கிறீங்களே அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. என் பிரச்சனையே அவன் தான், அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பிஜுட்ட இருந்து மீனா ஸ்ருதியை காப்பாத்துவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.